ரிஷப லக்னக்காரங்களினுடைய பலவீனம் அப்படின்னா அது என்னென்ன விஷயம்? இவங்க பார்த்தீங்கன்னா ரிஷப லக்னம் அப்படின்னு வரும்போது ஒரு முடிவு எடுத்துட்டாங்கன்னா ரொம்ப ஸ்ட்ராங்காக நிற்கக்கூடிய ஒரு திடமான மனோபலமும் சில நிலைகளில் இருக்கும். ஜஸ்ட் அதில் ஆசிலேட் ஆகிட்டாங்கன்னு வச்சுங்களேன், இவங்கள மாதிரி ஒரு குழப்பவாதியே கிடையாது. விருச்சக லக்னத்துக்கு அடுத்ததாக ரொம்ப குழப்பமடைகிற ஒரு லக்னம்னா அது இவங்க தான், சரிங்களா? ஆனால் போல்டாக சில இடங்களில் நின்றுவாங்க. நீங்கள் பாருங்கள், நிர்வாகம் வேலைன்னு வரும்போது போல்டாக முடிவு எடுக்கிற இவங்க குடும்பம்னு வரும்போது ரொம்ப தடுமாறுவாங்க, சரிங்களா? அந்த முடிவை எடுக்கிறதுல ரொம்ப தடுமாற்றங்கள் இருக்கும். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு விஷயத்தையும் சீரியஸ்னஸாக அணுகிறது சமயத்தில் இவங்ககிட்ட குறைஞ்சு போயிடும், சரிங்களா? ஒரு ரொம்ப சீரியஸான இடத்துல போயிட்டு சிரித்து பேசுகிறாங்கன்னா அது எல்லாருடைய மனதையும் புண்படுத்தும். சமயத்தில் இவங்க அதை பண்ணிடுவாங்க, சரிங்களா? ரெண்டாவது, இதில் பிறக்கின்ற ஆணானாலும் பெண்ணானாலும் அவங்களுடைய அம்மா அல்லது ஆணானால் அவர்களுடைய மனைவி கொஞ்சம் கஷ்டம். ஏன்னா சாப்பாடில் கூட எனக்கு இப்படி தான் வேணும். கொஞ்சம் ஒன்று உணவு பிரியர்கள், இல்லை அலங்கார பிரியர்கள். பையனாக இருந்தால் அவங்க பொண்டாட்டிக்கு கஷ்டம். ஏன்னா விதவிதமாக சமைச்சு கேட்பார்.